இந்த தொகுதியினுடைய மூன்றாவது ஒரு பார்ட்டு, மிக முக்கியமான பார்ட்டு, தொழிற்சங்கங்களை பற்றிய விவாதம். தொழிற்சங்கங்களை பற்றி ஏன்னா இப்போ அந்த குறிப்பிட்ட காலத்தில் 20 to 21 அந்த காலகட்டத்தில் தான் இந்த கம்யூனிஸ்ட் அகிலம் இது போன்ற இதெல்லாம் நடக்குது. உள்நாட்டு போர் முடியக்கூடிய அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தொழிற்சங்கங்களுடைய பணி என்ன, அது ஏன் அதை பற்றி விவாதம் தீவிரமாக வருது அப்படின்னா, இந்த 3 ஆண்டு காலத்துக்குள்ளே இன்னர் பார்ட்டி ஸ்ட்ரகிள் நடக்கிறது முதல்ல குறிப்பிட்டு சொன்னேன். அதனுடைய ஒரு பகுதியாக கட்சியினுடைய அமைப்பு தான் தொழிற்சங்கம் என்கிற முறையில் அதில் கட்சியில் உறுப்பினர் அல்லாத பலரும் தொழிலாளர்களுக்கான தொழிற்சங்கங்களில் மெம்பர் ஆகிறாங்க. இப்போ இந்த தொழிற்சங்கங்களை பயன்படுத்தி நம்ம இந்த தொழிற்சங்கங்களை எப்படி பயன்படுத்துறது என்பது சம்பந்தமாக தான் டிஸ்கஷன் நடக்குது. ரொம்ப சீரியஸ் டிஸ்கஷன் இந்த நூலில் இருக்குது. லெனின் அந்த டிஸ்கஷனில் முக்கியமான 3 தோழர்கள், லெனின், அப்புறம் ட்ராட்ஸ்கி, அப்புறம் நிக்கோலாய் புகாரின், இந்த 3 தோழர்களுக்கு இடையில தான் இந்த டிஸ்கஷன் ரொம்ப இன்டெப்த்தாக நடக்குது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ட்ராட்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, தொழிற்சங்கங்கள் இருக்குது. இப்போ புரட்சி நடந்துருச்சு, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செல்வாக்கு வலுவாக இருக்கிறது, எனவே எல்லோரையும் தொழிற்சங்கத்தில் உறுப்பினர் ஆக்கிடலாம். தொழிற்சங்கங்களை எல்லாரையும் உறுப்பினராக்கி அந்த தொழிற்சங்கங்களை ஒரு இராணுவ மயமாக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு வித்தியாசமாக புதுசாக சொல்கிறார். இது எல்லாருக்குமே கட்சியில் ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. இராணுவ மயம் என்ன சொல்ல வரீங்க? எல்லாருமே கிட்டத்தட்ட அனைத்து தொழிலாளர்களையும் ஒரு இராணுவ வீரர்கள் போல மாற்றணும். அவர்களுடைய கையில் ஒரு இராணுவ கட்டுப்பாடு மாதிரி தொழிற்சங்கங்களை கொண்டு அவர்கள் கையில் தொழிற்சாலைகளை முழுசாக கொடுத்துடணும். அவங்க ஒரு மிலிட்ரி மாதிரி இராணுவ தொழிற்சாலைகளை நடத்தணும். தொழிற்சாலைகளை அப்படி நடத்துவதன் மூலமாகத்தான், அப்படி நடத்தினா உற்பத்தி அதிகரிக்கும். இன்றைக்கி உள்நாட்டு போரில் 3 வருஷமாக ரொம்ப சிதறமடைஞ்சு கிடைக்கக்கூடிய இந்த பின்னணியில் இப்படி ஒரு இராணுவ மயமாக்கப்பட்ட தொழிற்சங்கம் இதை வச்சு தான் நம்ம ஒரு உற்பத்தியை கூட்ட முடியும். அப்படி உற்பத்தியை கூட்டினா தான் நம்ம சர்வை பண்ண முடியும் என்று சொல்கிறாங்க. அப்படி அதே மாதிரி தொழிலாளர்கள் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு இராணுவ கட்டுப்பாட்டை உருவாக்கிக்கிட்டால் போதும். அரசாங்கத்தினுடைய விதிகளையோ கட்டுப்பாடுகளையோ தொழிலாளர்கள் பின்பற்ற வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிடுறார் ட்ராட்ஸ்கி. சொல்லிவிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அதே ட்ராட்ஸ்கி அப்புறம் இன்னொரு குறிப்பில் அவர் சப்மிட் பண்ணுறார் கட்சிக்கு. எல்லாம் சப்மிட் பண்ணும்போது அதை சப்மிட் பண்ண விஷயத்தை பற்றி தான் லெனின் பேசி ஆற்றிய எழுதிய எழுத்துக்கள் தான் இந்த புக்கில் இருக்குது. இப்போ சப்மிட் பண்ணப்போ ஒரு இதை சப்மிட் பண்ணிட்டு அடுத்தெல்லாம் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அதே நேரத்தில் தொழிலாளர்கள் இப்போ இராணுவம்னா தொழிலாளர்கள் இராணுவமயமாக்கப்படணும். அப்போ இராணுவமயமாக்கப்பட்டதுக்கு அந்த கட்டமைப்புகளை தொழிலாளர்கள் வந்துடுவாங்க. எனவே தொழிலாளர்கள் அதை ஏதாவது மீறினாங்கன்னா அவங்கள ரொம்ப சீரியஸாக டீல் பண்ணணும். அவங்களை கடுமையாக நடத்தணும். அவங்க ஸ்க்ரூவை டைட் பண்ணணுன்ற, அதாவது ரொம்ப கடுமையான முறையில் அவர்கள் அதுக்குள்ளே உருவாக்கப்பட்ட விதிகளுக்குள்ளே அவங்க நிற்கணும், கடுமையாக நடத்தணும் என்று ஒன்று அரசாங்கத்திலிருந்து அவங்க எந்த கட்டுப்பாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறாரு. அதே நேரத்தில் அவங்க கடுமையாக நடத்தணும்னு சொல்கிறார். ரெண்டுக்கும் முரண்பட்டதாக சொல்கிறாரு. இது ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு இது, முற்றிலும் ஒரு விரோதமான ஒரு இடத்துலேருந்து ட்ராட்ஸ்கி அணுகிறார். இப்போ லெனின் இதை ஏற்கலை. இந்த டிஸ்கஷன் ரொம்ப இன்டெப்த்தாக இப்போ நடந்திருக்கின்றது இதை படிக்கும்போது தெரியுது. இன்னர் பார்ட்டிக்குள்ள லெனின் என்ன சொல்கிறாருன்னா, இது ட்ராட்ஸ்கி சொல்கிறது மிக மோசமான அதிகாரத்துவ ஒடுக்குமுறை, தொழிலாளர்களை கொடூரமாக ஒடுக்கக்கூடிய ஒரு வடிவம். அந்த வடிவம் யாருமே இதுவரை சிந்திக்காத ஒரு வடிவம். அப்படிப்பட்ட ஒரு ஒடுக்குமுறையை நீங்கள் சொல்கிறீங்க. தொழிற்சங்கங்கள் என்றால் என்ன, அது ரொம்ப முக்கியமானது. அதை லெனின் சொல்கிறார். தொழிற்சங்கங்கள் என்பது கம்யூனிசத்தினுடைய பள்ளிகள் அப்படின்றார். ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். தொழிற்சங்கங்கள் என்பது இராணுவம் அல்ல, அல்லது தொழிற்சங்கங்கள் என்பது பார்ட்டி கட்சி அல்ல. தொழிற்சங்கங்கள் என்பது நிறுவனத்தை நடத்தக்கூடிய அமைப்பு, நேரடி அமைப்பில். தொழிற்சங்கம் என்பது கம்யூனிசத்தை போதிக்கக்கூடிய, கம்யூனிச உணர்வை உருவாக்கக்கூடிய பள்ளிகள், பயிற்சி பட்டறைகள் என்று சொல்கிறார். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் தொழிற்சங்கங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒளி விளக்காக இருக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதலும் இந்த வழிகாட்டுதல் தான். அவர் அப்படி சொல்லிட்டு, தொழிற்சங்கங்கள் உற்பத்தியில் பங்கேற்பது முக்கியமானது. தொழிலாளர்கள் உற்பத்தியில் பங்கேற்கிறாங்க, இயல்பாக அவங்களுடைய பணி உற்பத்தியில் பங்கேற்பது. தொழிற்சங்கங்கள் அந்த உற்பத்தியை, ஏன்னா இதில் 2 டிஃப்ரெண்ட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இந்த தொழிற்சங்கம் இது எந்த ஊரில் தொழிற்சங்கம்? இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு விட்ட சோவியத் ஒன்றியத்தில் கூடிய தொழிற்சங்கங்கள், அதை பற்றி தான் பேசுகிறாங்க.
பட் இங்கே மற்ற இது அப்படியே மற்ற இடத்துலையும் நம்ம வந்து பொறுத்துறதுக்கான ஒரு சூழலை நம்ம அதுக்கான பொருத்தப்பாடையும் நம்ம யோசிக்கலாம். முதல்ல அது என்ன சொல்கிறாங்கன்னா, உற்பத்தியில் தொழிலாளர்கள் ஆல்ரெடி பங்கேற்கிறாங்க. தொழிற்சங்கங்கள் அந்த உற்பத்தியை மேம்படுத்துவது பற்றி வழிகாட்டுதல் செய்யலாம், ஒரு யோசனைகள் கூறலாம், இது முக்கியமானது செய்யலாம். அதே நேரத்தில் தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களுக்கு நிர்வாகத்தை எப்படி நடத்துவது என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த பணியை தொழிற்சங்கம் செய்யணும். ஒரு தொழிற்சாலையினுடைய நிர்வாகத்தை எப்படி நடத்தணும் அப்படின்றத தொழிற்சங்கங்கள் கற்றுக் கொடுக்கணும். தொழிலாளர்களுக்கு நிர்வாகத்திறனை கற்றுக் கொடுப்பது, அதே போல தொழிலாளர்களை அரசாங்கத்தினுடைய அதிகார அந்த கொடுக்குகளிலிருந்து காப்பாற்றுவதும் மிக முக்கியமானது. இப்போ என்னதான் இம்மிடியட்டாக ஒரு புரட்சி ஏற்பட்டு ஒரு தொழிலாளர் வர்க்க அரசு வந்திருந்தாலும் கூட இன்னும் வந்து பழைய மிச்ச சொச்சங்கள் கட்டாயமாக அதில் இருக்குது. அந்த அரசாங்கத்தில் பழைய அதே அதிகாரி தான், அதே ஆள் தான் இருக்கான். அப்போ அதுலேருந்து அந்த ஒட்டுமொத்த அதிகார வர்க்கத்தை மாற்ற வேண்டும் என்ற இடத்துக்கு இதுக்கு பிறகு தான் நம்ம அந்த டிஸ்கஷனில் வர்றாங்க. இதுக்கு பிறகு தான் ஒட்டுமொத்த அதிகார வர்க்கத்தை மாற்றுவது என்பது மிக முக்கியமான என்ற இடத்திற்கு லெனின் வராரு. அது அடுத்த சப்ஜெக்டில் வரும் நான் நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து தொழிற்சங்கங்கள் இப்படிப்பட்ட பங்கேற்பை செய்ய முடியும், அப்படி தான் செய்ய வேணும். ஒன்று வந்து அவர்கள் கற்றுக் கொடுப்பது, உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான யோசனைகளை சொல்வது. மூணாவது வந்து மிச்ச சொச்சம் இருக்கக்கூடிய அதிகார வர்க்க போக்குகளிலிருந்து தொழிலாளர்களை பாதுகாப்பது. இந்த வேலை தான் தொழிற்சங்கம் செய்யணும். இந்த வேலை மிக முக்கியமான வர்க்க பணி அப்படின்னு சொல்லி லெனின் சொல்கிறார். ஆனால் அதை ட்ராட்ஸ்கி ஏற்கலை. இந்த வாத பிரதிவாதமே அந்த கட்சிக்குள்ளே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு பேருக்கு இடையில ஏதாவது ஒரு புதுசாக இல்லை நீங்கள் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துகிற மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லி தான் நிக்கோலாய் புகாரின் வந்து சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ரெண்டுக்கு இடையில ஒரு சமரசமாக வச்சுக்கலாம், இராணுவமயமாக்குது என்பது வேணாம், ஆனால் அதே நேரத்தில் தொழிலாளர்கள் கையில் முழுசாக உற்பத்தி ஒப்படைச்சிடணும் என்ற முறையில் சில விஷயங்கள் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 70% 80% ட்ராட்ஸ்கியினுடைய கருத்தை தான் மேன்மையாக சொல்கிறார். லெனினுடைய கருத்துக்களை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ட்ராட்ஸ்கியினுடைய கருத்துக்களை தான் அவர் கிட்டத்தட்ட 1-2 பாயிண்ட்டை மட்டும் வேணான்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இதை வந்து அவர் சொல்கிறார், லெனின் சொல்ல, இது நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, இது வர்க்க போர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. தொழிற்சங்கம் என்பது ஏதோ ஒரு நிறுவனத்தில் ஒரு தொழிற்சாலையில் நிர்வாகத்தை நடத்துவது அல்லது உற்பத்தியை நடத்துவது என்பது சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லை. இது வர்க்க போராட்டத்தினுடைய அடிப்படையானது. வர்க்க போராட்டத்தினுடைய அடிப்படையான அம்சங்களில் ஒன்று இந்த நம்ம வந்து பாதுகாத்திருக்க உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த புரட்சியை பாதுகாப்பது முதன்மையானது. அதை பாதுகாப்பதற்கு உற்பத்தி என்பது முதன்மையானது. உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் என்பது முதன்மையானது. அந்த உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் என்பதை தொழிலாளர்களுக்கு உணர்த்தி அவர்களுக்கு வந்து அதை உணர்வுபூர்வமாக உணர்த்தி அதன் மூலமாகத்தான் மேம்படுத்த முடியும். அதற்கு மாறாக இராணுவமயமாக்கும் என்பது கொடூரமான ஒரு ஒடுக்குமுறை வடிவமாக மாறிவிடும் என்று அவர் சொல்றார். இப்போ அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த தொழிற்சங்கங்களுக்கான வழிகாட்டுதல் என்பதை சொல்கிறாங்க. இது வந்து இன்றைக்கும் கூட நமக்கு பொருந்தும். இன்றைக்கி நம்ம மற்ற நாடுகளில் புரட்சி நடக்காத மற்ற இன்னைக்கு இந்தியா உட்பட பல நாடுகளில் நம்முடைய நாடுகளில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களுக்கு இந்த வழிகாட்டுதல் பொருந்தும். தொழிற்சங்கங்கள் என்பது கம்யூனிசத்தின் பயிற்சி பட்டறை. அதே நேரத்தில் தொழிற்சங்கங்கள் தொழிலாளர் தலைவர்களுக்கு தொழிலாளர்களுக்கு நிர்வாகத்தை பற்றி இப்போவும் நம்ம சொல்லித்தரணும், நம்முடைய தொழிற்சங்கங்களும் சொல்லித்தரணும். அப்போதான் அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகள் நம்மளால் சொல்ல முடியும், சுட்டி காட்ட முடியும், அதை எப்படி லாபகரமாக நடத்த முடியும் என்பதை நம்ம சொல்ல முடியும். அப்படி பார்த்தா நம்ம வந்து எவ்வளவோ நம்முடைய சங்க தலைவர்கள், நம்முடைய சங்கங்கள் மிக பிரமாதமான அற்புதமான யோசனைகள்லாம் முன் வச்சுருக்கோம். பட் அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்றது வேறு. பட் அப்படி நம்ம ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்முடைய தொழிற்சங்கங்கள், சக்தி வாய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் நம்ம அதை சில சாதனைகள் படைச்சிருக்கோம் என்பதை நம்ம இப்போவும் அதை பார்க்க முடியும். எனவே அந்த அடிப்படையில் தான் தொழிற்சங்கங்கள் பற்றிய வழிகாட்டுதலை நிறைய டீட்டெயில்டாக லெனின் எழுதியிருக்காரு. 2-3 கட்டுரைகள் அதில் இருக்குது. அதனுடைய அடிப்படை அம்சம், சாராம்சம் இதுதான். அப்போ வந்து அடுத்த 4வது பார்ட்டு மிக முக்கியமான பார்ட். அதாவது ரஷ்ய போல்ஷிவிக் கட்சியினுடைய 10வது பார்ட்டி காங்கிரஸ் நடக்குது. அந்த மாநாட்டில் தான் வந்து 1919 இறுதியில் தான் 19-20 அதனுடைய இறுதி கட்டத்தில் தான் ஒரு முக்கியமான டிஸ்கஷன் வந்து ரஷ்யாவில் லெனின் துவக்கி வைக்கிறார். அதாவது நியூ எக்கனாமிக் பாலிசியை நம்ம அமலாக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை பற்றி இந்த நூலுடைய கடைசி பகுதியில் இது முக்கியமாக பிரதானமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அந்த பார்ட்டி காங்கிரஸ் 1921 மார்ச் மாதம் துவங்குது. மார்ச் 8ஆம் தேதி துவங்குது. ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய போல்ஷிவிக் கட்சியினுடைய 10வது காங்கிரஸ்.
ஆனால் அதுக்கு முன்னாடியே 1919 லெனின் வந்து அதுக்கான அந்த கருத்துருவை முன்வைக்கிறார். ஒரு நியூ எக்கனாமிக் பாலிசி கொண்டு வரும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுறாரு. அது வந்து பலர் எதிர்க்கிறாங்க. அதாவது அவர் என்ன கான்செப்டில் முன்வைக்கிறார்னு சொன்னால், முதல் 3 ஆண்டு காலம் வந்து உள்நாட்டு போர் நடக்குது, மோதல் நடக்குது, எதிர்பார்ப்புகளை நான் முதல்ல சொன்ன பாட்டு தான். இப்போ எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியல, மிக கடுமையான முறையில் பாதிக்கப்படுறாங்க. ஒரு பொறுத்திருந்து பார்த்துட்டு பல இடங்களில் கிளர்ச்சி வெடிக்குது. இது சோவியத் ஒன்றியத்திலேயே தொழிலாளி வர்க்க ஆட்சி நிறுவப்பட்டிருக்கக்கூடிய ரஷ்யாவில் தொழிலாளி வர்க்கத்துக்கு ஆட்சிக்கு எதிராக, லெனின் தலைமையிலான ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி வெடிக்குது பல இடங்களில். ஏன் வெடிக்குது? இப்போ நிறைய ஊர்கள் பேர் சொல்கிறாங்க, அது பெரிய பட்டியலாக போயிடும். பல இடங்களில் வெடிக்குது. விவசாயிகள் கிளர்ச்சி நடக்குது, தொழிலாளர் கிளர்ச்சி நடக்குது, தொழிற்சாலை சம்பளம் கொடுக்கல. இந்த உள்நாட்டு போர் நடக்கிறதுனால ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு தொழிலாளர் குழுவுக்கு அல்லது தொழிற்சாலை இருக்கக்கூடிய இடங்களுக்கு அல்லது விவசாயிகளுக்கு குறிப்பிட்ட அளவு ரேஷன் அளவுக்கு குறிப்பிட்ட அளவு தான் உணவு தானியம் ஒதுக்கீடு செய்யப்படுது. அதுவும் சரியான நேரத்தில் போய் சேரலை. பல இடங்களில் போக்குவரத்து தகர்ப்பு இந்த போர் மோதலில் போக்குவரத்தை தகர்த்துறாங்க எதிர்ப்புரட்சி சக்திகள். இந்த பிள்ளையில் போய் சேர மாட்டேங்க, கோதுமையோ மற்ற பொருள்களை போய் சேரலை. இதெல்லாம் வந்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துது. இதனுடைய விளைவாக பல இடங்களில் கிளர்ச்சி நடக்குது. இது இயல்பு. அப்போ லெனின் வந்து அது ரொம்ப சீரியஸாக ஆய்வு பண்ணுறார். பல இடங்களில் ஒரு புகார் வந்துட்டு இருக்கு, அவர் ஆய்வு பண்ணிகிட்டே இருக்கார். கட்சியில் நிறைய புகார்கள் வருது, தோழர்கள் நிறைய சொல்கிறாங்க. அங்கே அமைக்கப்பட்ட சோவியத்துக்கள்லேருந்து பல்வேறு இடங்கள்லேருந்து புகார்கள் வருது. நம்ம என்ன நினச்சி புரட்சி நடத்தணுமோ அது நடக்க மாட்டேங்குது. உணவு முதல்ல கிடைக்கல, வேலை கிடைக்கல, கூலி கிடைக்கல, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வருது. அப்போ முதலில் தீர்க்க வேண்டியது இதுதான். சோவியத்து புரட்சி நடத்தியது எதற்காக? தொழிலாளி வர்க்கத்துடைய புரட்சி நடத்தியது தொழிலாளி வர்க்கத்திற்கு முதல்ல வயிறாறு சாப்பாடு போடுவதுதான் அடிப்படையான அம்சம். அது இப்போ நடக்கலை 3 வருஷத்தில். அதற்கு மாறாக போர் நடந்துக்கிட்டு இருக்கு, உள்நாட்டு போர் என்பது நடந்துருக்கு. சோவியத் செஞ்சேனை அதில் அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுல ரொம்ப பிஸியாக இருக்கு, வேறு வழி இல்லை. அதை வந்து ஒரு முடிவு கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த காலத்தை தான் வந்து முதலாளித்துவ பொருளாதார அறிஞர்களும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க, சோசியலிச அறிஞர் சோவியத் அறிஞர் சொல்கிறாங்க. வார் கம்யூனிசம்ன்ற பேர் அந்த 3 ஆண்டு காலத்திற்கு 1917 2020 இறுதி வரைக்குமான காலகட்டம் வார் கம்யூனிசம், போர் கம்யூனிசம் நிலவிய ஒரு காலகட்டம். அது கம்யூனிசத்தை பாதுகாப்பதற்காக நடந்த போர். 3 ஆண்டு கால உள்நாட்டு யுத்தம் என்பது நடக்கிறது. லெனின் அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த வார் கம்யூனிசத்தை போர் நடத்தி கம்யூனிசத்தை பாதுகாப்பது என்கிற அந்த பாதையை கைவிடுவது முக்கியமானது. ஏன்னா அதுக்கான காலகட்டம் இதுதான். இதுக்கு மேலே நம்ம வந்து அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்கள மோதி அவங்கள அந்த போரை நீட்டித்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், அது முடிவு கொண்டு வரலன்னு சொன்னால், கம்யூனிசமே தகர்ந்து போகக்கூடிய, சோவியத் ஒன்றியமே தகர்ந்து போகக்கூடிய, சோவியத் அந்த புரட்சியே தகர்ந்து போகக்கூடிய ஒரு ஆபத்து ஏற்படும் என்பதை மிக சரியாக முன்னுணர்ந்து தான் அவர் வந்து ஒரு நியூ எக்கனாமிக் பாலிசின்னு ஒன்று உருவாக்குறார். நியூ எக்கனாமிக் பாலிசி நம்ம இப்போ இங்கே 1990கள் அமலாக்கப்பட்டது என்பது முதலாளித்துவத்தினுடைய புதிய பொருளாதார கொள்கை. சோவியத்தில் உருவாக்கப்பட்ட லெனின் உருவாக்கிய நியூ எக்கனாமிக் பாலிசி என்பது உடனடியாக உற்பத்தியை அதிகப்படுத்துவது, உடனடியாக சோவியத்தை வலுவான முறையில் நிர்மாணிப்பது, அதற்கான பொருளாதார திட்டங்கள் என்ன என்பதுதான் அதில் மிக முக்கியமானதாக வந்தது. அப்போ அதை பற்றி அவர் வந்து ஆய்வு செய்து அந்த பாலிசியை கட்சிக்கு முன்னாடி ப்ரீ டிஸ்கஷனில் வைக்கிறார், சென்ட்ரல் கமிட்டியில் வைக்கிறாரு. அதில் கடுமையான வாத பிரதிவாதம் நடக்குது. இல்லை நீங்கள் வந்து புரட்சியை இப்போ கதையை முடிச்சு தான் போக போகிறீங்க, நீங்கள் உருவாக்கின புரட்சியை நீங்களே க்ளோஸ் பண்ண போகிறீங்க. நியூ எக்கனாமிக் பாலிசி என்பது முதலாளித்துவத்தினுடைய சிந்தனை, புதிய பொருளாதார கொள்கைன்னு சொன்னாலே முதலாளித்துவ சிந்தனை தான். நீங்கள் வந்து உற்பத்தியை கூட்டணும்னு சொல்கிறீங்க. உற்பத்தியை கூட்டணும்னா அதுக்கு சில முதலீடுகள் இதெல்லாம் வரட்டும். அப்போவே இப்போ வந்து சீனா அதுக்கு பின்னாடி தான் அதை வந்து கை கொண்டது, நீண்ட ஆண்டுகள் கழித்து. அப்போவே லெனின் சொல்லிட்டாரு, இந்த முதலீடுகளை நம்ம வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி விவசாயிகளோட தானியத்தை சேகரித்து ரேஷன் ரொம்ப குமித்து வைத்து அதை ரேஷனில் கொடுக்குறோம். அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இது பண்ணலாம், அல்லது தானிய சேகரிப்பு என்பதை விட்டுட்டு ஒரு வரி என்பதை நம்ம போடலாம் அப்படின்னு சொல்கிறார்.
ஒரு குறிப்பிட்ட சதவீதமான வரி என்பதை இது பண்ணலாம். அதே போல் அவங்க வந்து அந்த வரிக்காக செலுத்திய அந்த தொகையோ அல்லது தானியமோ தவிர மீதியை வந்து அவங்க கொஞ்சம் சந்தையில் விற்று அவங்க காசு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டை குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதே போல் சிறு வணிகர்களை நம்ம வந்து ஊக்குவிக்கணும். இப்போ எல்லாமே அரசு மயம், சோசலிசம் என்றாலே முழுக்க முழுக்க அரசு கண்ட்ரோல் என்கிற புரிதலோடு தான் முதல்ல புரட்சி நடக்குது. ஆனால் புரட்சி நடந்த பிறகு, அதான் செல்வா சொல்லுவோம், புரட்சி நடந்த பிறகு அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது என்பதில், ஏன்னா அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. அது புரட்சி நடந்தது ஓகே, பட் புரட்சிக்கு பிறகு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது, சோசலிசத்தை எப்படி அமுலாக்குவது என்பதில் பலவிதமான குழப்பம். இதை செஞ்சால் சரியாக இருக்குமா, அதை செஞ்சால் சரியாக இருக்குமா என்ற அந்த இன்னர் பார்ட்டி டிஸ்கஷன் வந்து ரொம்ப தீவிரமாக நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு மிகச்சிறந்த வழிகாட்டிகள் என்பதில் போல சொன்னது போல் ரொம்ப அதில் சந்தேகமே கிடையாது. அந்த இன்னர் பார்ட்டி டிஸ்கஷனில் தான் ரொம்ப மிக முக்கியமாக இந்த 3 ஆண்டு காலத்தில் நடந்த மிக முக்கியமான இன்னர் பார்ட்டி டிஸ்கஷன் ஒன்று இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி. அதில் இதெல்லாம் சொல்லும்போது இல்லை நீங்கள் வந்து அவ்வளோதான் புரட்சி முடிஞ்சிடும், இப்படி நீங்கள் வந்து விட்டுட்டீங்கன்னா தனி உடைமை என்பது வந்துடும், எனவே அது வந்து அனுமதிக்க முடியாது என்று ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ தான் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, இது வந்து இப்போ வந்து சோசலிச புரட்சி நடத்தியிருந்தாலும் கூட பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டியது என்பது அதற்கான ஏற்கனவே உள்ள நடைமுறைகளை சில விஷயங்கள் நம்ம இப்போ அமுல்படுத்தணும். இது வந்து முதலாளித்துவத்தை நாம் தூக்கி எறிந்திருந்தாலும் இப்போது அரசு முதலாளித்துவம் என்கிற முறையில் சில விஷயங்கள் நம்ம அமுலாக்குவோம். 2 அடி நம்ம வந்து ஓரடி பின் வைப்பது என்பது, ஓரடி பின் வைப்போம், பின்னாடி ஸ்டெப் வச்சுட்டு அதை வைப்பது என்பது முதலில் இதை பாதுகாப்பதற்கான ஏற்பாடு செய்வது, உற்பத்தியை வலுப்படுத்துவது, முதலில் வருமானத்தை உருவாக்குவது, முதலில் நம்முடைய மக்களுக்கு வயிறார சோறு போடுறது, வேலை வாய்ப்பை உறுதி செய்வது, இதை செய்து கொண்டு 2 அடி முன் செல்வது என்கிற முறையில், ஓரடி பின்னால் 2 அடி முன்னால் என்கிற முறையில் அந்த கான்செப்டை முன்வைக்கிறார். அதுக்கு பேர் அரசு முதலாளித்துவம் என்று அவர் சொல்றார். கட்டுப்பாடு அரசாங்கத்தின் கையில் இருக்கும், ஆனால் உற்பத்தி முறை என்பது இப்படிப்பட்ட சில முறைகளை அமுலாக்க வேண்டி இருக்கிறது என்கிற முறையில் தான் புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தார். அப்புறம் டிஸ்கஷன் நடந்து அந்த டிஸ்கஷன் பின்னாடி இதெல்லாம் ட்ராட்ஸ்கி மிக கடுமையான முறையில் லெனினை விமர்சிக்கிறாரு. இந்த டிஸ்கஷன் பின்னாடியில் ரஷ்யாவுடைய அந்த ரஷ்ய கட்சியினுடைய 10வது மாநாட்டில் 10வது பார்ட்டி காங்கிரஸில் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அமுலுக்கு வருகிறது. அப்போ தான் வந்து அழகாக சொல்கிறாரு, ஒரு ஏற்கனவே மார்க்சிய கோட்பாடில் வரக்கூடிய விஷயம்தான். ஒரு முதலாளித்துவ சமூகம் நிலையாக இருக்க தன்னுடைய வளர்ச்சியை உறுதி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் உற்பத்தி சக்திகளை தொடர்ச்சியாகவும் புரட்சிகரமானதாகவும் மாற்றம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அந்த கான்செப்ட். அதை தான் இவர் சொல்கிறார். உற்பத்தி சக்திகள் நம்ம கையில் வந்துருச்சு, தொழிலாளி வர்க்கத்துடைய கைகளுக்கு வந்து விட்டது, ஆனால் அப்படியே வைத்து கொண்டிருந்தால் சோசலிசம் செத்துவிடும் என்பதான் லெனின் சொல்கிறது. லெனினுடைய டிஸ்கஷன் அதெல்லாம் வருது. சோசலிசம் சாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது மேலும் உயிரூட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால், தொடர்ந்து இயங்க செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம் கையில் வந்திருக்கக்கூடிய உற்பத்தி சக்திகளை தொடர்ச்சியாகவும் புரட்சிகரமானதாகவும் மாற்றம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட புரட்சிகரமான மாற்றம் செய்து கொண்டே அதனுடைய துவக்கி வைத்த அந்த வேலை வந்து அந்த பெருமை வந்து NEP என்று சொல்லக்கூடிய புதிய பொருளாதார கொள்கை அது லெனின் கொண்டு வந்தது. அப்புறம் பின்னாடி பல 70 ஆண்டுகள் கழித்து அதில் ஒரு பெரிய ஸ்டாக்னேஷன் ஏற்பட்டது. சோவியத்தினுடைய வீழ்ச்சிக்கு பல காரணங்களில் ஒன்று, நம்ம வந்து வரையறுத்த பல காரணங்களில் ஒன்று, உற்பத்தி சக்திகளுடைய தொடர்ச்சியான இடைவிடாத புரட்சிகரமான மாற்றம். அது வந்து சோவியத் ஒன்றியம் பிற்காலத்தில் கிட்டத்தட்ட கைவிட்டது, ஒரு ஸ்டாக்னேஷன் வந்துருச்சு. அப்புறம் பல்வேறு எதிர்ப்புரட்சி காரணிகள்லாம் இருக்குது, அதுக்குள்ள டீட்டெயில் போகலை, அது தனி. எனவே அது வந்து முதலே ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி ஸ்டாலின் தலைமை வந்த பிறகு ஸ்டாலின் அதே போல் தொடர்ச்சியான புரட்சிகரமான மாற்றங்களுக்கு உற்பத்தி சக்திகளை கொண்டு வந்ததுடைய விளைவாகத்தான் மிக மிக அதிவேகமான முறையில் சோவியத் ஒன்றியம் உலகத்தினுடைய அந்த முதன்மையான இடத்திற்கு பொருளாதாரத்தில் வந்தது என்பது மிக முக்கியமான வரலாறு. அதைத்தான் இப்போ 1970களுக்கு பிறகு டெங் சியோபிங் தலைமையில் சீன கம்யூனிஸ்ட் கட்சி அதை தான் கை கொண்டது. லெனினியத்தினுடைய அந்த கோட்பாட்டை தான் கை கொண்டது. அதனுடைய மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை தான் நம்ம இப்போ சீனாவில் பார்க்குறோம். சோவியத் ஒன்றியம் லெனின் உருவாக்கிய அந்த நியூ எக்கனாமிக் பாலிசியினுடைய அந்த கான்செப்டை தான், உற்பத்தி சக்திகளை தொடர்ச்சியாகவும் புரட்சிகரமானது மாற்றத்திற்கு உள்ளாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அந்த மாற்றம் தான் இன்றைக்கு சீனாவில் ஒரு மிகப்பெரிய அந்த
ஒரு வளர்ச்சியை உருவாக்குவதற்கான அடித்தளமாக இருந்திருக்கிறது என்பதுதான் இதில் அடிப்படையாக சொல்வது இந்த எல்லா இடத்துலையும் இந்த எல்லா டிஸ்கஷன்லையும் லெனின் நடத்துகிற எல்லா இதுக்கு முன்னாடி உள்ள தொகுதிகளிலும் சரி இந்த தொகுதியிலும் சரி லெனின் நடத்துகிற எல்லா டிஸ்கஷன்லையும் அடிப்படையானது பாட்டாளி வர்க்கத்தினுடைய நலன் தான் ஃபஸ்ட்டு. அதை பாதுகாப்பதற்கு என்ன என்பதுதான் மிக முக்கியமானது. அது தொழிலாளி வர்க்கத்தினுடைய அதுக்குள்ளே பல்வேறு விதமான பிளவுகள் வருது, கட்சிக்குள்ள பிரிவினை வருது, பிளவுகள் வருது, திருத்தல்வாத போக்குகள் ஏற்படுது. இந்த போக்குகள் எல்லாமே இதை நம்ம இந்த போக்குகள் எல்லாமே ஒரு முற்றிலும் வர்க்கத்திற்கு எதிரானது என்று அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்றார், ரொம்ப அழகாக சொல்றாரு. இந்த கருத்துக்கள் ட்ராட்ஸ்கி வச்ச கருத்துக்களோ அல்லது புகாரி வைக்கிற கருத்துக்களோ மற்ற தோழர்கள் வைக்கிற எதிர் கருத்துக்களோ கூட பாட்டாளி வர்க்கத்தின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனையிலிருந்து தான் வருகிறது. ஆனால் இதற்கு என்ன பாதைன்னு தெரியாமல் திரும்ப நம்ம முதலாளித்துவ பாதையில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு அபாயத்திற்குள் போய் சேரும். ஏன்னா நமக்கு சிந்தனையில் ஏற்கனவே அதுதான் இருக்குது. எனவே அதை நாம் யோசிக்கிறோம். நாம் இதுவரைக்கும் போகாத பாதைகள், அப்போ தான் அந்த டிஸ்கஷனில் முதலே பேசுகிறது தான் அதான் திரும்ப வேறு இடத்துல பாயிண்ட் நம்ம போகாத பாதைகள். கம்யூனிசம் என்ற அதை உருவாக்கிட்டோம். பட் அது இதுவரைக்கும் போகாத பாதையில் இந்த நம்முடைய நாடும் நம்முடைய இயக்கமும் அதே போல் உலகமும் செல்ல வேண்டியிருக்கிறது. அப்போ அதுக்கேற்றவாறு நம்ம பாதையை உருவாக்கி கொண்டே செல்ல வேண்டியிருக்கிறது. அப்படி பாதையை உருவாக்கி கொண்டே செல்லும்போது மீண்டும் நம்ம முதலாளித்துவ சிந்தனையோடு செல்ல முடியாது. முழுக்க பாட்டாளி வர்க்கத்துடைய நலனை கருத்தில் வைத்து அதை முன்னிறுத்தி என்ன முடிவெடுத்தாலும் அது பாட்டாளி வர்க்கத்துடைய நலனை முன்னிறுத்தி மார்க்சிய கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த பாதையை நம்ம சமைத்து செல்ல வேண்டும். அப்படி செல்லும்போது அது புரட்சிகரமான பாதையாக இருக்கும். திரும்ப ரிவர்ஸில் வேற ஒரு பாதையை சென்றோம் என்று சொன்னால் அது எதிர்ப்புரட்சிக்கு தான் அது வழிவகுக்கும் என்கிற முறையில் மிக நுட்பமான முறையில் அவர் சொல்கிறார். எனவே தான் அந்த கான்செப்ட்லேருந்து தான் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் சொல்கிற அந்த விஷயத்துலேருந்து தான் அவர் உருவாக்குற அந்த கோட்பாடுகளில் மிக முக்கியமானது நம்ம அந்த மார்க்சிய கோட்பாட்டை அமலாக்குவதில் முக்கியமானது துல்லியமான நிலைமை குறித்த துல்லியமான ஆய்வு. இந்த எல்லா இடத்துலையும் அவர் பின்பற்றக்கூடிய அந்த மார்க்சிய கோட்பாடு என்பது கான்கிரீட் அனாலிசிஸ் ஆஃப் கான்கிரீட் சிச்சுவேஷன் என்று சொல்லக்கூடிய துல்லியமான நிலை குறித்து துல்லியமான ஆய்வு. ஒவ்வொரு விஷயத்தையும் மிக துல்லியமாக ஆய்வு செய்து இது இந்த திசையில் தான் செல்ல முடியும், அதற்கு அடிப்படை நம்முடைய மார்க்சிய கோட்பாடுகள் தான் என்பதை எல்லா இடத்துலையும் முன்னிறுத்துகிறார். எனவே அந்த அடிப்படையில் குறிப்பாக ஒரு இடத்துல சொல்லும்போது தொழிற்சங்கம் இந்த மாதிரி விஷயங்களாக வரும்போது ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, நெகிழ்வுத்தன்மை. சில நேரங்களில் நம்ம நடைமுறை முடிவெடுத்துறோம், நடைமுறை புத்தின்னு சில நேரங்களில் முடிவெடுக்கிறோம். அதே நேரத்தில் அது அமலாக்குறோம், ரொம்ப சீரியஸாக அமலாக்கும் போது எதிர்வினைகள் பலவிதமான எதிர்வினைகள் வருது. அது அமலாக்கும் போது அந்த எதிர்வினை பாட்டாளி வர்க்கத்திற்கு எதிராக நம்முடைய நடைமுறை புத்தி போகிறது என்று சொன்னால் உடனடியாக அதிலிருந்து மாறுவது சம்பந்தமாக இம்மிடியட்டாக வாதிக்கணும். அந்த இடத்தில் துல்லியமான நிலைமை என்ன என்பதை விவாதிக்க வேண்டும், மீண்டும் துல்லியமான முடிவை எடுக்க வேண்டும் என்று சொல்றார். எனவே நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம், எனவே அதுதான் அப்படின்னு சொல்லி உடனே கூட நிலைமை மாறலாம். முடிவெடுத்த பிறகு உடனே கூட நிலைமைகள் மாறலாம். நிலைமை மாறும்போது இம்மிடியட்டாக அதை ஆய்வு செய்து துல்லியமான முடிவுகளை நம்ம எடுக்க வேண்டும். எனவே அந்த கோட்பாட்டை மிக நுட்பமான முறையில் பயன்படுத்த வேண்டும், எல்லா தருணங்களும் பயன்படுத்த வேண்டும் என்று அவருடைய உரைகளில் பல இடத்துல வருது. எனவே இந்த அடிப்படையில் நம்ம இந்த 11வது தொகுதியில் மிக முக்கியமான விஷயங்கள், குறிப்பாக தேசிய புதிய பொருளாதார கொள்கையை அமலாக்கியது, அதே போல் உலக நாடுகளுடைய விடுதலை போராட்டத்தை வர்க்க போராட்டத்தில் ஒரு பகுதி என்று வழிகாட்டியது. அப்படி வழிகாட்டியனுடைய விளைவாகத்தான் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் மிக பிரமாண்டமான எழுச்சியை நடத்தியது. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், புதுசு கிடையாது. இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாக மிக பிரம்மாண்டமான வர்க்க போராட்டத்தை நடத்திய என்பது நமக்கு தெரியும். உலகம் முழுவதும் பல கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் நடத்தியிருக்காங்க. எனவே இப்படி வர்க்க போராட்டத்தின் ஒரு பகுதியாக சுதந்திர போராட்டத்தின் ஒரு பகுதியாக வர்க்க போராட்டத்தை சொன்னது, அதே போல் நியூ எக்கனாமிக் பாலிசியை உருவாக்கியது, இளைஞர்களுக்கு பல்வேறு வழிகாட்டுதல்களை செய்தது, தொழிற்சங்கங்களை கம்யூனிசத்தின் பள்ளி என்று சொன்னது, இப்படி பல்வேறு மிக முக்கியமான சப்ஜெக்டை உள்ளடக்கியது அந்த 11வது தொகுதி என்பதை உங்கள் முன்னால் வைத்து நம்ம தொடர்ந்து இந்த மேலும் படித்து மேலும் தெளிவு வருவோம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் தோழர்களே.